இந்த பதிவில் இந்த கணக்கை பாருங்க. இது வந்து டிஎன்பிஎஸ்சி 2016 கேட்ட கேள்வி படிக்கிறோம் பாருங்க. எந்த அசலானது 10% கூட்டு வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில் ரூபாய் 2662 அதிகரிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு புது மாடல். இதுவரை நம்ம என்ன போட்டிருக்கோம்னா தனி வட்டி கேட்டிருக்கோம். தனி வட்டி கண்டுபிடி அப்படி கண்டுபிடிச்சிருக்கோம். மொத்த தொகை கண்டுபிடிச்சிருக்கோம். 2 மாடல் போட்டிருக்கோம். இது 3வது மாடல். இது என்ன கேட்குறாங்கன்னா, எந்த அசலானது, அசல் கொடுக்கல, அசல் கொடுக்காம வட்டி வீதமும் காலமும் கொடுத்துட்டு அசலை கேட்குறாங்க. இதுதான் அந்த கணக்கு. அப்போ வந்து நாம் வந்து கேட்கறது என்னன்னா, எந்த அசல். இப்போ நம்ம அசல் கண்டுபிடிக்கணும். அசலுக்கான குறி வந்து பி என்ற ஃபார்முலாவை நம்ம கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு அசல் கண்டுபிடிக்கான ஃபார்முலா வந்து நம்ம புதுசாக மனப்பாடம் பண்ணிக்க தேவையில்ல. ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன ஃபார்முலா? A = P × 1 + R/100 the whole power n. இந்த ஃபார்முலால இருந்து நம்ம P எடுத்துக்கலாம். இப்படி எடுக்கிறோம் பாருங்க. இப்ப ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா கவனிங்க. A = ஒவ்வொன்றுக்கும் ஃபார்முலா மனப்பாடம் கிடைக்க முடியாது. A = P × 1 + R/100 the whole power n. கவனிங்க, இதுதான் நம்மளுக்கு வழக்கமாக யூஸ் பண்ற ஃபார்முலா, நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. இதுல இருந்து P எடுக்கணும். இந்த P தான் வேணும். P நம்மளுக்கு ஃபார்முலா வேணும்னா இந்த P எங்க போகும்னு கேட்டீங்கன்னா, இந்த ஈக்குவல் கனால இருக்குது. ஈக்குவல் கனால இருக்குதுன்னா இதுவும் பெருக்கல் இருக்குது. இது ஃபண்டமெண்டல் மேத்தமெட்டிக் ரூல்ஸ். ஃபண்டமெண்டல் தெரியாதவங்க ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்க. அடிப்படை கணிதம் வீடியோ போட்டிருக்கேன், அதில் தெளிவாக சொல்லியிருப்பேன். இந்த ஈக்குவல்ட்டுக்கு அனாடகிற P வந்து ஈக்குவல்ட்டு இன்னாண்ட வந்தா வகுத்தல் தான் வரும். ஏன்னா இந்த Pயும் இந்த நம்பரும் பெருக்கல் இருக்குது. இங்க ஒண்ணுமே இல்லைன்னா பெருக்கல்னு அர்த்தம். புரியுதா? குறி இல்லைன்னா பெருக்கல்னு அர்த்தம். இதுவும் பெருக்கல்னு அர்த்தம். அப்ப இதுவும் பெருக்கல்ல இருக்கிறதுனால, இந்த ரிலேஷன்ல இருக்கிறதுனால லெஃப்ட் சைட்ல வந்ததுன்னா ஈக்குவல் வகுத்தல்ல வரும். அப்ப A/P = இது அப்படியே எழுதிங்க. மீது P வந்துச்சுன்னா இது தான் இருக்குது. 1 + R/100 the whole power n. புரியுதா? பாருங்க, நான் ஒன்றும் பண்ணல. அண்ணாண்ட ஈக்குவல் டு அண்ணாண்டங்கிற P வந்து ஈக்குவல் இன்னாண்ட கொண்டு வந்தேன். அது இன்னாண்ட வந்தா வகுத்தல் P மாறிடும். இப்போ என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு வந்து இங்க வந்து என்ன வேணும்? P தான் வேணும்ன்றதுனால இது வந்து P வந்து தொகுதியில A இருக்குது, பகுதியில் தான் P இருக்குது. இந்த P தொகுதிக்கு போகணும் இல்லையா? அப்ப என்ன பண்ணுங்க, ஃபார்முலா அப்படியே தலைகீழா போடுங்க. இங்க பாருங்க, P / A இப்படி வந்துடும். அப்படியே தலைகீழா போடணும். அடுத்த ஸ்டெப்பு நீங்க புரியணுன்றதுக்காக ஒரு ஸ்டெப்பா சொல்றேன். இந்த A/P இப்படி இருக்குது இங்க. அப்ப இது அப்படியே தலைகீழா போட்டீங்கன்னா P மேல போடும், A கீழே வந்துடும். இந்த வேலை என்ன போடும்? இது அப்படியே மேல போச்சுன்னா 1/(1/) இது தலைகீழா போடணும்ல. இது தொகுதி தானே இருக்குது. தொகுதினா கீழே இப்போ 1ன்னு அர்த்தம். மேல தொகுதி பகுதி 1ன்னு அர்த்தம். அப்ப இது செட்டா அப்படி தலைகீழா மாத்திரம். இந்த இடத்துல தொகுதிங்க பகுதி இல்லை, அப்ப பகுதி 1ன்னு அர்த்தம். இது அப்படி தலைகீழா போட்டோம்னா இந்த P மேல போயிடும், இந்த P மேல போயிடும், இந்த 1 ஆனா மேல போயிடும். அப்ப இங்க என்ன இருக்குது? இந்த A கீழே வந்துடும். இந்த 1 + R/100 the whole power n கீழே வந்துடும். 1 + R/100 the whole power n. ஓகேவா? புரியுதா? இது வந்து ஒரு ஸ்டெப் தான். மேத்தமெட்டிக்ஸ் ஃபண்டமெண்டல் ஸ்டெப்ஸ். A/P இந்த P லெஃப்ட்ல கொண்டு வந்துட்டேன், மீதி அங்க இருக்குது, அதே இடத்துல இருக்குது. இப்போ A/P = இந்த வேல்யூ நம்மளுக்கு P வேணும்ன்றதுனால இந்த P/A போட்டோம்னா இது மேல தலைகீழா போடும், மேல போடும், கீழே வந்துடும். அப்ப P/A = 1 / 1 + R/100 the whole power n. இப்ப என்ன வேணும்? அடுத்த ஸ்டெப் P மட்டும் தானே வேணும். A இருக்குதுல, A என்ன ஆகும்? ஈக்குவல் அண்ணாண்ட போனா பெருக்கல்ல போவோம். அண்ணாண்ட வகுத்தல் இருந்தா அண்ணாண்ட பெருக்கல்ல போவோம். அப்படி இல்லைன்னா கீழே என்ன பண்ணுவோம்?
இங்க இது தொகுதி பகுதியில இருந்தா என்ன பண்ணுவோம், தொகுதி போவோம். அப்ப P ஈக்குவல் டு ஏ ஒன்னா ஏ இன்ட்டு ஒன்று ஏ டிவைடட் பை 1 பிளஸ் ஆர் பை 100 த ஹோல் பவர் n. இதாங்க ஃபார்முலா. அசல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதுதான். நீங்க எழுதி புரியலன்னா ஸ்டெப்ஸ் தெரியணும், வீடியோவில் போட்டிருக்கேன், ஆரம்பத்தில் அடிப்படை கணிதம்னு போட்டிருக்கேன், அந்த வீடியோவை பாருங்க. நான் ஒன்றும் பண்ணல, இதில் மேத்ஸ் ரூல்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த ஃபார்முலா இல்லைன்னா இந்த ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணிக்கணும், புரியுதா? இந்த ஃபார்முலா கண்டுபிடிக்க தெரியலன்னா இது ஏ ஈக்குவல் டு மொத்த தொகைக்கான ஃபார்முலா, இது அசலுக்கான ஃபார்முலா அப்படின்னு மனப்பாடம் பண்ணிங்க. இந்த ஸ்டெப்ஸ் தெரியல, எனக்கு இதெல்லாம் போடுறது புரியலன்னா இது ஏவுக்கான ஃபார்முலா, மொத்த தொகை கண்டுபிடிக்கிறதுக்கான சூத்திரம் இது. இது வந்து அசல் கண்டுபிடிப்பதற்கான சூத்திரம். P ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை 1 பிளஸ் ஆர் பை 100 த ஹோல் பவர் n. இப்போ நம்ம பாம்படுத்தி எழுதுங்க. P கவனி, P ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை 1 பிளஸ் ஆர் டிவைடட் பை 100 த ஹோல் பவர் n. இதுதான் வந்து P கண்டுபிடிக்க அசல் கண்டுபிடிக்கிற சூத்திரம். இதில் அப்ளை பண்ணுங்க. P-யோட வேல்யூன்னா P தான் தெரியாது இல்லையா, ஏயோட வேல்யூன்னா ஏ என்பது என்ன, இதுதான் மொத்த தொகை. 3 ஆண்டுகளில் 2662 அதிகரிக்குது. 2600 ஆண்டாக அதிகரிக்குதுன்னா அதுதான் வந்து மொத்த தொகை. இதுதான் ஏ. ஏக்கு பதில் இங்க பாருங்க 2662 போட்டிங்களா, டிவைடட் பை என்ன இருக்குது, P ஈக்குவல் தான் போடுறோம் 1 பிளஸ் ஆருடைய வேல்யூனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10 டிவைடட் பை இந்த 100 இந்த ஹோல் பவர் n எவ்வளோ 3. அவ்வளோதாங்க. இந்த Pக்கான ஃபார்முலா ஸ்டெப்ஸ் புரிஞ்சா பாருங்க, புரியலன்னா இந்த ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணிங்க. இது மாதிரி கேள்வி கேட்குறாங்க, எல்லாம் கொடுத்துட்டு அசல் கேட்டாங்கன்னா கூட்டு வட்டியில் இதுதான். ஏன்னா தனி வட்டியில் போட்டிருப்போம், அது வேற ஃபார்முலா. இது கூட்டு வட்டிக்கு இந்த ஃபார்முலா. இது சுருக்குனா விடை கிடைச்சிடும். இப்போ பாருங்க, இது எப்படி சுருக்கலாம்னா இதை 2662 மேலே இருக்கட்டும், கீழே இங்க பாருங்க ஒரு பைத்து 10 10 100 அடிச்சிடனா 10 வகுத்துடலாம். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ வந்து 10 1 10 இங்க என்ன இருக்குது, ஒன்று தானே இருக்குது. 10 1 11/10 இந்த ஹோல் கியூப், புரியுதா? 11/10 இந்த ஹோல் கியூப் சுருக்கத்து, புரியுதா? வகுத்தல் இருக்குதுங்க இந்த கட்டத்தை. இது முழு எண், இது பின்ன எண், பல கணக்கு போட்டிருக்கோம், புரியுதா? சுருக்கிட்டாச்சு. இங்கே 1/10 இருக்குது. இப்போ அந்த 10 1 பெருக்குனா 10 1 10 10 1 11 இந்த 10 வந்துடும். இந்த 10 இந்த கியூப் இது மேலே இருக்குது. அப்ப இது போட்டோம்னா இது சுருக்குங்க பார்ப்போம். ஈக்குவல் டு 2662 டிவைடட் பை இது எப்படி வரோம்னா 11/10 இன்ட்டு 11/10 இன்ட்டு 11/10 இப்படி வந்துடும். இப்ப இது என்ன வரும்னா இந்த 10 10 10 3 10 வகுத்தல் கீழ் வகுத்தல் வந்தால் தலைகீழ் பெருக்கல், புரியுங்களா? வகுத்தல் கீழ் வகுத்தல் வந்தால் தலைகீழ் பெருக்கல் ஆயிடும். அப்ப என்ன பண்ணும், இத 10 10 வரும், 3 பெருக்கணும்னா இப்படி எழுதலாம் 1000. இப்ப 2662 இன்ட்டு இது போடுறோம் பாருங்க, ஒரு சின்னதா போடணும். 1000 P ஈக்குவல் டு A டிவைடட் பை 2662 divided by into 1000 divided by 11 into 11 into 11. இது சுருக்குனா விடை கிடைச்சிடும். இப்போ இந்த 11 into 11 அடிக்கலாமா பாருங்க, இதை கிராஸ் பண்ணி பாருங்க, எவ்வளோ வருது பாருங்க. இதை 3 பெருக்குங்களா 2662 இன்ட்டு 1000 இதை வந்து பெருக்குங்க. 11 11னா
121 121 இன்ட்டு 11. அப்போ என்ன வரும்னா 1 1 1 2 1 2 1 1 1 1 1 1 1 2 1 2 1 1 1 என்ன வரும்னா 1 2 1 3 2 1 3 1 என்ன வருது 1331 1331. புரியுதுங்களா? ஏதாவது கவனிங்க. இது கொஞ்சம் கணக்கு கொஞ்சம் கணக்கு பிடிக்கலாம் கணக்கு தான். இந்த பாருங்க இந்த 1331 அடிக்கலாமா? ஒரு 1031 1331 அடிச்சோம்னா இது ஒரு தடவை, இது 2 தடவை. புரியுதா? 2662. இப்ப 2 × 1000 எவ்வளோ? 2000. இதுதான் வந்து என்னது அசல். அப்ப P = 2000. புரியுதுங்களா? இதுதான் வந்து ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். இந்த முதல்ல எந்த அசல்னு கேட்குறாங்க. 10% கூட்டி வட்டி விதத்தில் 3 ஆண்டுகளில் ரூபாய் 2662 அதிகரிக்கும் கேட்குறாங்க. இது வந்து தொகை கண்டுபிடிக்கான ஃபார்முலா. ஏ ஈக்குவல்னு கொண்டு அதுலேருந்து பியை கண்டுபிடிச்சிருக்கேன். உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியலனா இதை மனப்பாடம் பண்ணிங்க. P = A/1 + R/n. இது அப்படியே அப்ளை பண்ணுங்க. அப்படியே ஃபார்முலா போடுறோம். ஃபார்முலா வேல்யூ போட்டோம்னா இந்த ஏ வந்து 2662, இந்த 1 + இந்த ஆர் வந்து 10 / 100 ஃபார்முலா அடிச்சோம்னா 1/10. கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 5 10 11/10 ஹோல் பவர் கியூப். அப்படியே போட்டேன் 2662. இது அப்படியே கியூப் பண்ணி எழுதிட்டேன். 11/10 × 11/10 × 11/10. புரியுங்க? வீடியோ போடுறேன். இப்போ இது என்ன பண்ணணும்னா இங்க பாருங்க, இங்கதான் புரியணும். இது ஒரு வகுத்தல், அது கீழே இது ஒரு வகுத்தல். அதனால வகுத்தலின் கீழ் வகுத்தல் வந்தால் தலைகீழ் பெருக்கல். அதுதான் போட்டிருக்கேன். அப்ப 3 10 போட்டிக்கலாம், பெருக்கிட்டேன். 10 10 100 100 10 1000 அர்த்தம். இந்த 1000 வந்து வகுத்தலின் கீழ் வகுத்தல் இருக்குது. அதனால இந்த 1000 என்ன பண்ணுவோம்? மேலே போயிடும். 2662 × 1000 டிவைடட் பை கீழே என்ன ஆகுது? 11 × 11 × 11. புரியுதா? இந்த வகுத்தலின் கீழ் வகுத்தல் வந்தால் இந்த 1000 வந்து மேலே போயிடுச்சு. ஏன்னா இது ஒரு வகுத்தல், கீழே இது ஒரு வகுத்தல். அதனால இது மேலே போயிடும். 2662 × 100 11 × 11 × 11. அதாங்க பண்ணியிருக்கேன். 2662 மேலே வந்து 1000. இந்த 3 சைடு பெருக்கிறதுனால ஒரு சைடு போட்டுங்க. ஏன்னா இந்த 10 10 100 10 1000 மேலே இருக்குது. இங்கே பாருங்க, அதுதான் இங்கே போட்டிருக்கேன். 2662 × 1000 கீழே இருக்கிற 11 × 11 11. இந்த 3 11 பெருக்கணும்னா 1331. 2662 × 1000 இந்த 3 11 1331. ஒரு தடவை 1331, 2 தடவை 2662. அப்போ 2 × 1000 = 2000. இதுதான் வந்து P வந்து 2000 அசல். இப்படிதான் போடணும். இது ஒரு மாடல். இது மாதிரி மாடல் தான் கேள்வி கேட்குறாங்க. சும்மா அங்கே பார்க்குறேன்னு சொல்லிட்டு சும்மா வெறும் சிம்பிள் நம்பர்லாம் கேள்வி இல்லை. நான் போடுற கணக்கு எல்லாமே டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கேள்வி தான். ஏதோ சிம்பிளாக போட்டு பி இருந்தாங்க, PN, P வேல்யூ, N வேல்யூ, R வேல்யூ அப்படி போட்டு காமிக்கல. உங்களுக்கு என்ன ரியல் கொஷின் என்னவோ அந்த கேள்வி எடுத்து தான் நான் வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இது இப்படி தெரிஞ்சாதான் நீங்கள் போய் எக்ஸாமில் போட முடியும். இந்த மாடலில் எக்ஸாமில் என்ன கேட்குறாங்களோ இதே வடிவில் நீங்கள் போட்டு பார்த்தா தான் இதே மாதிரி தான் கேட்குறாங்க. அதனால் இது மாதிரி போட்டு பழகுங்க. சும்மா ஷார்ட்கட்னு சொல்லிட்டு ரவரையாக போட்டுட்டிங்கன்னா அது எக்ஸாமுக்கு பயன்படாது. எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆரம்பத்தில் தெரிஞ்சுக்கணும். ஃபைனலாக எக்ஸாமில் கேட்குற டைப்புக்கு போயிடணும். எக்ஸாமில் கேட்குற டைப்பில் வந்து கொண்டு வரணும். இது நல்லா கவனித்து பாருங்கள். இது ஒரு முக்கியமான மெத்தட். இது வந்து கூட்டு வட்டியில் அசல் கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட் இது. இதை பாருங்கள். இதே மாதிரி இன்னும் விரிவாக வேறு மெத்தட் இருந்தால் அடுத்த பதிவில் பார்ப்போம்.